Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் பார்ட் 2. ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் பார்ட் 1 நான் போட்டிருக்கேன். அது ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள் ட்ரிக்ஸ், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்னென்னா தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இது நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு வேணால் ஒரு ஷார்ட்கட் சொல்லலாம். என்னென்னா 0, 30 அண்ட் 15 15 கொண்டு போங்க. ஓகே, எப்படின்னா 0, 30 அண்ட் நெக்ஸ்ட்டு 15 கொண்டு போங்க 45. ஓகே, அடுத்து 15 கொண்டு போங்க 60, திரும்பவும் 30. ஸோ 0லேருந்து 30, இதுலேருந்து 15, இதுலேருந்து 15, இதுலேருந்து 30. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 30, இங்கே 30, இங்கே 15, இங்கே 15. உங்களுக்கு குழப்பாமல் சொல்லணுன்னா 30, அடுத்த 15 ஆட் பண்ணுங்கள் 45, அடுத்த 15 ஆட் பண்ணுங்கள் 60, அடுத்த 30 ஆட் பண்ணுங்கள் 90. இல்லைன்னா டேரெக்டாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? இங்கே 4 பாக்ஸ் இருக்குது, 4ன்னு போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு இந்த பாக்ஸில் ஒன்றுமே ஃபில் ஆகலை, அதனால் இங்கே 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் மட்டும் ஃபில் ஆகிடுச்சு, அது வந்து 1/4. ஓகேவா? ஸோ தென் ரெண்டாவது பாக்ஸ் ஃபில் ஆகிடுச்சு, அப்போ 2/4. 2/4 என்னது? 1/2. ஸோ அந்த மூணாவது பாக்ஸு ஃபில் ஆகிடுச்சு. மூணாவது பாக்ஸுக்கு என்ன? 3/4. 3/4. அடுத்தது நாலாவது பாக்ஸு ஃபில் ஆகிடுச்சு. 4/4 கேன்சல் ஆனால் 1. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஷார்ட்கட்டில் போடலாங்கிறது பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கணும். அப்போது 0க்கு ரூட் எடுத்தால் 0. 1/√4. அப்போ √1 1 தான். √4 என்னது? 2. அப்போ 1/2. அடுத்தது √1 1 தான். √2 தான், ஏன்னா ரூட் கிடையாது. அடுத்தது √3 தான். அண்ட் √4 என்னது? 2. √1 1 தான். ஓகேங்களா? ஸோ இப்போது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இருக்குன்னா இது ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது √1 என்னது? 1 அண்ட் √4 வந்து 2. புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா cos θ. ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் மறந்துட வேண்டாம். எப்போவுமே நம்ம என்ன ஃபஸ்ட் எடுக்கணும்? sin θ, cos θ, tan θ. இதை 3 ஞாபகம் வச்சுக்கிட்டா இதோட இன்வர்ஸ் தான் கொசிக்கன், காஸோட இன்வர்ஸ் தான் சீக்கன், டேனோட இன்வர்ஸ் தான் காட். இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்ஸ் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் காசு எப்படி எடுத்தேன்னா இதோட ரிவர்ஸ் பாருங்கள் 1, இதோட ரிவர்ஸ் √3/2, அடுத்து 1/√2, அடுத்தது 1/2, 0. ஓகே, அடுத்து tan θ. நமக்கு tan θக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? tan θ = sin θ/cos θ. அப்போ sin என்னது? 0. 0/1 இன்ஃபினிட்டி. 0. சாரிங்களா? இப்போ ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. 0/1 சரிங்களா? 0. அதுவே 1/0னா இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன்டு. புரிஞ்சுக்கணும். அன்டிஃபைட்னாலும் இன்ஃபினிட்டினாலும் ஒன்று தான். ஸோ அப்போது 0வோட ரெசிப்ரோக்கல் அது இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் அது 0. நல்லா கேட்டுக்கோங்க. 0வோட ரெசிப்ரோக்கல் வந்து இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் வந்து 0. இது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். இப்போது நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? tan θ, sin θ/cos θ கான்செப்டில். அப்போ 0/1 என்னது? 0.
1 பை இது நம்ம டிவைடாக நினச்சிக்கலாம் ஓகேங்களா. 1/2 √3/2 2 2 கேன்சல். அப்போ என்ன ஆகும் 1/√3. அடுத்து √2 கேன்சல் 1/1 1 2 2 கேன்சல் √3/1 √3 √3/1 தான். நம்ம 1க்கு நம்ம விட்டுறலாம் சரிங்க, எழுதணும்னு அவசியம் இல்லை, கீழே 1 ஓகேங்களா. 1/0 இன்ஃபினிட்டி. பாருங்கள் 1/0 என்னது இன்ஃபினிட்டி. ஸோ அடுத்தது சைனோட இன்வர்ஸ் என்ன கொசிக்கன், காஸோட இன்வர்ஸ் என்ன சீக்கன், டேனோட இன்வர்ஸ் காட். அப்போ சைனோட இன்வர்ஸ் கொசிக்கன்னால அப்போ இதோட இன்வர்ஸ் பார்த்தா போதும் கரெக்டுங்களா. அப்போ 0 இன்வர்ஸ் பண்ணால் என்ன ஆகும், நான் சொன்னேன் 0 இன்வர்ஸ் பண்ணால் என்ன ஆகும் இன்ஃபினிட்டி. ஓகே 1/2 இன்வர்ஸ் பண்ணால் 2 2/1 வரும், 1 கீழே போடணும் அவசியம் இல்லை 2. அடுத்தது √2. அடுத்தது 2/√3 ரெசிப்ரோக்கல். அடுத்தது இன்வர்ஸ் தானே, அப்போ 1ஓட இன்வர்ஸ் என்னது இங்கே, ஸோ 1ஓட இன்வர்ஸ் 1 தான் ஓகேங்களா. 0வும் இன்ஃபினிட்டி வந்தால் தான் நம்ம இதை பற்றி யோசிக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது சீக்கனோட இன்வர்ஸ் என்னது காஸ். அப்போ காஸ் 1/1 1 இன்வர்ஸ், அப்போ 2/√3. அடுத்தது √2/1, அப்போ √2 மட்டும் போட்டால் போதும். அடுத்து 2/1 2. 0ஓட இன்வர்ஸ் என்னது இன்ஃபினிட்டி. ஓகே காட் தீட்டா, டேனோட இன்வர்ஸ் தானே காட்டு, அப்போ 0ஓட இன்வர்ஸ் என்னது இங்கே இன்ஃபினிட்டி. 1/√3 √3 1/1 1. இது வந்து என்னது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√3 கரெக்டு தானே. இப்போது இது கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம், கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√3 ஒன்றுமே இல்லைன்னா கீழே 1 தானே அர்த்தம், நம்ம அப்படி வச்சுக்கலாம். அப்போ இன்ஃபினிட்டியோட இன்வர்ஸ் என்ன 0. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து டேபிள் ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனுடைய ப்ரூஃப் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது ஷார்ட்கட் ஓகேங்களா. இதோட ப்ரூஃப் எப்படி பண்ணலாம், அதாவது இப்போ sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, இந்த மாதிரி எல்லாத்தோட ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையாங்கிளோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். வாங்க ட்ரையாங்கிளோட பேசிக்ஸ் பார்க்கலாம். இப்போது ட்ரையாங்கிளோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் சரிங்களா. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளும் இருக்கும் ஓகே, புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு புரியிருக்கா இப்படி போட்டுக்கிறேன், 3 கோடு 2 கோடு 1 கோடு போட்டு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஏதாவது 2 சைடு தான் ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது ஆங்கிள் எப்படி பார்க்கணும், எந்த சைடு ஈக்குவலாக இருக்கோ, எந்த 2 ஈக்குவலாக இருக்கோ, எந்த சைடு வந்து ஈக்குவலாக இருக்கோ அங்கேருந்து ஆப்போசிட். இப்போ இந்த சைடு 2 சைடு ஈக்குவலாக இருக்கா, இதோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அடுத்தது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், எல்லா சைடுமே ஈக்குவல். அப்போ எல்லா சைடுமே ஈக்குவல் அப்படின்னா ரொம்ப முக்கியம், இப்போ ஆங்கிளும் ஈக்குவல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியாக. இப்போ ட்ரையாங்கிளோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம். ட்ரையாங்கிளோட சிம்பிளான ஒரு பேசிக் என்னென்னா, இப்போ எக்ஸ் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஆங்கிள். நான் வந்து எக்ஸுங்கிற ஒரு ஆங்கிள் வச்சுக்கிறேன், நீங்கள் எக்ஸ் ஒய் ஜெட் எது வேணாலும் வச்சுக்கலாம், 1 2 3 எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 ஆங்கிளும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. திஸ் இஸ் பேசிக் ஃபார்முலா ஃபார் ட்ரையாங்கிள். எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ 180 டிவைட் பை 3 என்னது 60 டிகிரி. அப்போ எக்ஸுக்கு பதில் இங்கே 60 டிகிரி,
60 டிகிரி 60 டிகிரி. கரெக்டுங்களா? அப்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு எல்லா ஆங்கிளும் எப்படி இருக்கும்? 60 டிகிரியாக இருக்கும். புரிஞ்சுக்கணும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கும் எல்லா ஆங்கிளும் சேமாக இருக்கும். சைட்ஸ் ஆல்சோ சேமில். ஓகே, சைடும் சேமாக இருக்கும், ஆங்கிளும் சேமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். சேம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ நான் வந்து இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஆஃபாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? எல்லா சைடுமே ஈக்குவல். அப்போ ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா? எல்லா சைடுமே ஈக்குவல். அப்போ ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ நான் ஒரு ஆல்டிடியூட், அதாவது ஹைட் வருதுன்னா 90 டிகிரியில் வரைகிறேன். 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ ஹைட்டு வரைகிறேன். ஹைட்டு வரைஞ்சேன்னா ஆங்கிள் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ சப்போஸ் 60 டிகிரி இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்? இது வந்து 30, இது வந்து 30. ஆங்கிள் வந்து 2 ஆஃபாக ஸ்ப்ளிட் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ ஓகேங்களா? இந்த சைடும் 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ 2னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு எப்படி இருக்கும்? இப்போ இது ஃபுல்லாக 2, கரெக்டுங்களா? ஈக்குவல் சைட்ஸுன்னு பார்த்தோம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ 3 சைடுமே ஈக்குவலான ஒரு சைடு தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஆல்டிடியூட் என்ன பண்ணுது? 2ஆக பிரியுது. சைட்ஸும் 2ஆக பிரிக்குது. அப்போ இது 1 1 இதோட பாதி. அதுவே மாதிரி ஆங்கிளும் பிரிக்குது. இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பேசிக். ஓகே, வாங்க பித்தகாரஸ் தியரத்தோட பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போது பித்தகாரஸ் தியரத்தோட ப்ரூஃப் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது வந்து 90 டிகிரி. அப்போ நம்ம பேசிக்லேயே பார்த்தோம் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் என்னது? ஹைபாட்டினியூஸ். அப்போது இங்கே ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட். எங்கே ஆங்கிள் இருந்தாலும் அது ஆப்போசிட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது? அட்ஜசன்ட். அப்போ பித்தகாரஸ் தியரம் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணுது? பேசிக்காக 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரிங்களா? ரிசல்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் மட்டும் போட்டுக்கலாம். ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் பித்தகாரஸ் தியரமோட பேசிக். ஓகேவா? ஸோ மாற்றி போட்டுறாதீங்க. எப்படி வேணாலும் மாறி வரும். அந்த ஆங்கிள் வச்சு தான் நம்ம வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட் மாற்றணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி ஆங்கிள்ஸ் பார்த்தோம். சைன்லேருந்து காட்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் பார்க்குறோம். ப்ரூஃப்ஸ், அந்த டேபிள் ப்ரூஃப்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறோம். 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும். ஸோ இப்போது அந்த 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் நம்மளுக்கு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தேவை. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் போட்டாச்சு. அப்போ எல்லா சைடுமே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் எப்படி இருக்கும்? 60 பார்த்தோம் இல்லைங்களா? 60. ஸோ இதை நான் 2 ஆஃபாக எடுத்துக்கிறேன். நம்ம அதையும் பார்த்தோம், விச் இஸ் ஆல்டிடியூடு. அப்போ ஆல்டிடியூட்னால் இது 30. ஏன்னா ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஆங்கிள் வந்து ஹாஃபாக எடுத்துக்கும். அப்போது அதே மாதிரி சைட்ஸும் ஈக்குவல் தானே. அப்போ 2 2 2. என்ன சார் 2 போடுறீங்க? அப்போ வேறு எந்த நம்பரும் போட்டால் வருமா? அப்படின்னு வரும். சைட்ஸ் ஈக்குவல்னால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். இப்போ ஈவன் நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாதியை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3ன்னு எடுத்திங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா 1.5. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் இல்லை, 1.5 வரும், ஆக்வர்டாக வரும் நமக்கு. அப்போது ஈவனாக எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஈவன் நம்பர் 4 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். நான் 2 எடுத்துக்கிறேன். அப்போ 2னுடைய பாதி என்னது? 1. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 1, இந்த டிஸ்டன்ஸ் 1. ஓகே, அப்போ இது ஃபுல் டிஸ்டன்ஸ் என்னது? 2. அப்போ 3 சைடும் ஈக்குவல் தான். இந்த ஆல்டிடியூட், அதாவது ஹைட்டு வந்தனால 90 டிகிரி இருக்கும். ஹைட்டு வந்தனால என்னாச்சு? நமக்கு ஸ்ப்ளிட் அப் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஆங்கிளும் ஸ்ப்ளிட் அப் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இங்கே நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டுங்களா? நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்.
இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம், நான் இது எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கே ஆங்கிள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த 90 டிகிரியில் ஓகே 90 டிகிரி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் என்ன இருக்கணும்? ஹைபாட்டினியூஸ். இதுதான் ஆங்கிள். ஆங்கிள் என்ன? தீட்டாவாக இருக்கலாம், ஆல்ஃபாவாக இருக்கலாம், இது ஒன்று இருக்குது. தீட்டான்னு பார்த்தோம். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் தான் என்னது? ஆப்போசிட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாக இருக்கும்? அட்ஜசன்ட். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம 60 டிகிரிக்கு எல்லா வேல்யூவும் பார்க்கலாம். ஓகே, இப்போ சைன் 60 டிகிரி, காஸ் 60 டிகிரி, டேன் 60 டிகிரி. சைனோட இன்வர்ஸ் என்ன? கொசிகன் 60 டிகிரி. காஸோட இன்வர்ஸ் என்ன? சீக்கன் 60 டிகிரி. டேனோட இன்வர்ஸ் என்ன? காட் 60 டிகிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போது நல்லா பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியும், பேசிக்ஸில் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. O/H, அதாவது ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது சைனோட இன்வர்ஸ் தானே கொசிக்கன். அப்போ கொசிக்கன் H/O. அடுத்தது காஸ். காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ் A/H. ஓகேவா? ஸோ அதை அப்போ காசோட இன்வர்ஸ் என்ன? சீக்கன். அப்போ H/A. அண்ட் நெக்ஸ்ட் டேன். டேன்னா சைன் பை காஸ். அப்போ சைன் பை காஸ்னால் என்ன? HH கேன்சல். அப்போது O/A. நல்லா பாருங்கள், சைன் பை காஸ் தானே டேனு. அப்போ HH கேன்சல் ஆகிடும். அப்போ O/A. அப்போ டேனோட இன்வர்ஸ் காட்டு. அப்போ A/O. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இது 0 நினச்சிடாதீங்க. ஓனோ ஆப்போசிட். ஓகேங்களா? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ இதுதான் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம். ஆப்போசிட் இது. அப்போ ஆப்போசிட் நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், அட்ஜசண்ட்டோட வேல்யூ 1 இருக்குது, ஹைபாட்னியூஸோட வேல்யூ 2 இருக்குது. ஓகேவா? ஹைபாட்னியூஸோட வேல்யூ 2 இருக்குது, அட்ஜசண்ட் வேல்யூ 1 இருக்குது. ஆனால் ஆப்போசிட் வேல்யூ தெரியாது. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சைடு தெரியாது. அப்போது இந்த எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம போட முடியும். ஓகே, அப்போ அந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேசிக்காக நான் சொன்னேன், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா 3 பக்கம் இருக்கும். அந்த 3 பக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் என்னது? 2 ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? 1 இருக்கா? அப்போது எக்ஸ் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர். அட்ஜசன்ட் ஸ்கொயர் 1 இருக்கா? 1 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். 1 எப்படி கொண்டு வந்துடலாம்? 2 ஸ்கொயர் வந்து 4. 1 எப்படி கொண்டு வந்தால் -1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போது இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு √3. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ என்னது? √3. இந்த வேல்யூ வந்து √3. எக்ஸினுடைய வேல்யூ என்ன? √3. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது? √3. ஹைபாட்னியூஸோட வேல்யூ என்ன? 2. ஓகே, அடுத்து அட்ஜசண்ட்டோட வேல்யூ என்ன? 1. ஹைபாட்னியூஸோட வேல்யூ என்ன? 2. ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன? √3. கடகடான்னு போட்டுடலாம். அட்ஜசண்ட்டோட வேல்யூ என்ன? 1. அப்போ √3/1 √3. அடுத்தது இதோட இன்வர்ஸ் தான் இது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஹைபாட்னியூஸ், அதாவது டயக்ராமில் ஹைபாட்னியூஸ் என்னது? 2. ஆப்போசிட் என்னது? √3. பார்த்தீங்களா? இதோட இன்வர்ஸ் தான் இது. அப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் வந்துடுமா? இன்வர்ஸ் பண்ணால் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஹெச் ஹைபாட்னியூஸ் என்னது? 2. அட்ஜசன்ட் என்னது? 1. 2/1 2. பார்த்தீங்களா? இதோட இன்வர்ஸ் தான் இது. காசோட இன்வர்ஸ் தான் சீக்கன். அப்போ 2/1 2. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட இன்வர்ஸ் தானே இதுவாக இருக்கும். அப்போ √3/1 இருக்குது. அப்போ 1/√3. டயக்ராமில் பாருங்கள், புரியுதானே? அட்ஜசன்ட் 1, ஆப்போசிட் √3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 60 டிகிரிக்கு போட்டோம். ஓகேங்களா? அடுத்து 30 டிகிரிக்கு பார்க்கலாம். இப்போது நம்ம 30 டிகிரிக்கு பார்க்கலாம். ஸோ சைன் 30 டிகிரி, காஸ் 30 டிகிரி, tan 30 டிகிரி, கொசிகன் 30 டிகிரி, காசோட இன்வர்ஸ் என்ன? சீக்கன் 30 டிகிரி, காட் 30 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போது நான் வந்து 30 டிகிரி தானே பார்க்குறப்ப ஆங்கிள் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது.
90 டிகிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் ஹைபாட்னியூஸ் இருக்குது. இப்போ ஆங்கிள் எங்கே இருக்குது? இப்போ 60 நம்ம விட்டுறலாம். 60 கிடையாது, 30 தானே பார்க்குறோம். அப்போ 30 இங்கே இருக்குது. அப்போ 30யோட ஆப்போசிட் என்னது? இந்த கோடு, அதாவது இந்த சைடு தான் ஆப்போசிட். அப்போ இனிமேல் இதுதான் ஆப்போசிட். எதுக்கு? 30 டிகிரிக்கு. 30 டிகிரிக்கு இதுதான் ஆப்போசிட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா இருக்கும்? அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா இருக்கும்? அட்ஜசண்ட் இருக்கப்போ எல்லாமே மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. ஆங்கிள் எங்கே இருக்கோ அதோட ஆப்போசிட் தான் ஆப்போசிட். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் ஹைபாட்டினியூஸ். ஸோ அப்போ மிச்சம் மீதி இருக்கிறது இதுதான். அப்போ இந்த சைடு ஃபுல்லாக அட்ஜசண்ட். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள், sin 30 டிகிரி. அப்போ sin 30 டிகிரி என்ன? நமக்கு ஃபார்முலா தெரியும். திரும்பவும் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட், அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட், அப்புறம் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டுங்களா? அப்போ இதோட இன்வெர்ஸ் தானே, ஏ பை ஓ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டுக்கிடுச்சு. ஓகே, இது ரொம்ப பேசிக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓ ஆப்போசிட். ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் வந்து 1. பாருங்கள், ஆப்போசிட் இடத்துல 1. ஹைபாட்னியூஸ் இடத்துல என்னது? 2. அப்போ 1 முடிஞ்சு போச்சு. அடுத்தது இதோட இன்வெர்ஸ் என்ன? கொசிக்கனோட இன்வெர்ஸ் 2. 2/1, அதான் 1/2 இருக்குது. ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2. ஏன்னா சைனோட இன்வெர்ஸ் கொசிக்கன். இங்கே அப்படி போடலாம், டேரெக்டாகவும் போடலாமா? டேரெக்டாக பாருங்கள், ஹைபாட்னியூஸ் என்னது? 2. ஆப்போசிட் என்னது? 1. அப்போ 2/1 2. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் எங்கே இருக்குது? இது அட்ஜசன்ட் இது. அப்போ √3. ஹைபாட்னியூஸ் அது 2. அப்போ இதோட இன்வெர்ஸ் தானே, காசோட இன்வெர்ஸ் தானே சீக்கன். அப்போ 2/√3. ரைட். tan 30 டிகிரி பார்க்கலாமா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் இங்கே இருக்குது, குழம்பிக்காதீங்க. ஆப்போசிட் இங்கே இருக்குது, அது 1. அட்ஜசன்ட் எங்கே இருக்குது? √3. அப்போ காட் தீட்டா √3 1/√3 இன்வெர்ஸ் என்ன? √3. இதிலே செக் பண்ணிடலாமா? அட்ஜசன்ட் என்னது? √3. ஆப்போசிட் என்னது? 1. √3/1 √3. ஸோ இப்படி தான் 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இனி வர பேசிக்ஸ் கான்செப்ட்ஸில் வீடியோ போடுறேன். ஸோ இதோட கண்டினியூட்டி பார்ட் 3ல் வரும். ஸோ அடுத்து 45 டிகிரி 90 டிகிரி எல்லாமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக், ரொம்ப ரொம்ப முக்கியம். 9th 10th 11th 12th 4 பேர்த்துக்குமே ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thank you.